ஆரியங்காவுக்கு வந்தோங்க. வந்து லாட்ரி சீட் எடுக்க வந்தோம். வந்துட்டு அப்படியே நம்ம ஆரியங்காவை ஐயாவை பார்த்துட்டு போகலாம் அப்படின்ட்டு வந்தோம். என்ன ஒரு அருமையான இடம் தெரியுமா? அப்படியே சொர்க்கம் மாதிரி இருக்குது. இதுதான் ஆரியங்காவு கோவில். இந்த என்ட்ரன்ஸில் இது வந்து மெயின் என்ட்ரன்ஸ் கிடையாது, சைடில் உள்ளது. இது வழி அப்படியே இறங்கி போனோம்னா கீழே வந்து ஆரியங்காவு ஐயா இருப்பாங்க. நாங்கள் வந்த டைமிங் பார்த்திங்கன்னா 2:45. ஸோ அங்கே வந்து பூட்டி இருக்குது. இனி 4 o'clock மேலே தான் திறப்பாங்க. இங்கே பாருங்கள், தென்னை மரம் அங்கே ஃபுல்லாக க்ரீனிஷாக இருக்குது. செம்மையாக இருக்குது பிளேஸு. வாவ், எக்ஸலண்ட் பிளேஸ். எனக்கு இது என்னன்னு தெரியல. என்னோடய ஆத்ம ரீதியாக ஆரியங்காவுக்கும் எனக்கும் ஒரு கனெக்டிவிட்டி இருக்குது. அது சீக்கிரம் தெரிஞ்சுக்கிறேனோ. எப்பயுமே மனசு வந்து ஆரியங்காவுக்கு போகணுன்னு சொல்லும். ஐ டோன்ட் நோ. இதுதான் என்ட்ரன்ஸ். இதில் கீழே இப்படி வந்தோம்னா இங்கே ஃபுல்லுமே க்ரீனிஷாகவே இருக்கும். இப்படி இந்த படி இறங்கி கீழே வந்தோம்னா அதோ அங்கே ஒரு ஆரஞ்சு பில்டிங் தெரியுதுல்ல, எல்லோ வித் ஆரஞ்சு. அதுதான் நம்ம ஐயா இருக்கிற இடம். அவ்வளோ அருமையாக இருக்கும். எல்லாமே சுகாதாரமாக வச்சுருப்பாங்க. பாருங்கள் எவ்வளோ அருமையான இடமா இருக்குது. சாரி, கொஞ்சம் ஷேக் ஆகுது. சாரி ஃபார் த டிஸ்டர்பன்ஸ். ஒய் ஐ டோன்ட் நோ. நான் நடந்துக்கிட்டே இருக்கும்போது அப்படியே எடுத்திருக்கேன் போல். ஓகே. இங்கே உள்ளேயும் ஒரு சாமி இருக்காங்க. இங்கே வந்து அரங்கேற்றம் அந்த மாதிரி நிகழ்வுகள்லாம் இங்கே நடக்கும். ஃபுல்லாக க்ரீனிஷ் தான். இதோ இப்போ காமிக்கிறேன்ல, அதுதான் ஐயா இருக்கிற இடம். இங்கிட்டு ஒரு ஆறு ஒரு அழகான ஆறு ஓடுது. சூப்பராக இருக்குது. சல்லுன்னு சவுண்டு கேட்டுக்கிட்டு அருமையாக இருக்குது. இந்த டைமிங்கில் யாரும் இல்லைன்னா இங்கே கொஞ்சம் கூட்டம் இருக்கும். இங்கே ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டி எல்லாமே உள்ளேயே இருக்குது. ஒரு அருமையான இடங்க. நம்ம தமிழ்நாட்டிலேருந்து கொஞ்சம் தூரம்தான். கொஞ்சம் தூரத்தில் அருமையான ஒரு கேரளா பிளேஸ். அருமையாக இருக்குது. நீங்களும் வாங்க. பஸ்லேயே வந்துடலாம். தென்காசியிலேருந்து நாங்கள் வந்தோம். அருமையான இடமா இருக்குது. ஆறு எப்படி ஓடுது பாருங்கள். இந்த ஆற்று சவுண்டு இருக்குல்ல, அந்த தண்ணி ஓடுற சவுண்டு, அது ரொம்ப பிடிக்கும் எனக்கு. இதெல்லாம் ஓடு தண்ணி இல்லாமல் அப்படியே நிற்கிற மாதிரி இருக்குது. அந்த சைடு தான் ஓடு தண்ணி இருக்குது. இதுதான் அந்த கோவில் சொன்னேன்ல. இப்போ திறக்கலை, ஆனால் உள்ளே சூப்பராக இருக்கும். திறந்தாங்கன்னா ஜென்ஸ் மட்டும்தான் உள்ளே வரைக்கும் போய் கும்பிடுவாங்க. பாய்.